ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் பக்தி யோகம் அப்படிங்கிற இந்த 12வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷசாஸ்திரம் அப்படின்னு பேர் பகவத்கீதைக்கு. ஒவ்வொருவருக்கும் அந்த மோட்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தோட நோக்கம். அதை எப்படி வழங்கிறது அப்படின்னாக்க, மோட்சம்னா என்ன முதல்ல அப்படின்னாக்க, ஜீவன் பிறப்பெடுத்த ஜீவன் பிறப்பற்ற அந்த பரமாத்மாவுடன், ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுடன் தன்னை ஒருவனாக ஒன்றாக எப்போது உணர்கிறானோ அதற்கு பெயர் மோட்சம்னு பெயர். ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்திற்கு பெயர் மோட்சம். நான் இந்த ஜீவன் கிடையாது, நேற்று பிறந்தவன் கிடையாது, பிறந்த தினமோ இந்த உடலாக இருக்கலாம், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எதுவோ அந்த ஆத்மா பரமாத்மாதான் அப்படின்னு எப்போது அவனுக்கு தெரிகிறதோ அதற்கு பெயர் தான் மோட்சம்னு பெயர். அப்போது ஜீவனாக பிறப்பவன் எல்லோருமே முதல்ல அவர்களுடைய இயல்பாக அவங்களுக்கு என்ன தெரியறது அப்படின்னா, நான் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த உடம்பு தான் தெரியறதே தவிர நான் பரமாத்மான்னு யாரும் சொல்கிறது இல்லை. அப்படி சொன்னாக்க அவர்கள் ஞானிகள். ஞானிகள் மட்டும்தான் அப்படி சொல்கிறார். வேறு சாதாரண மனிதர்களுக்கு அது தெரியாது. சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொன்னது பெரிய ஞானி. எப்போதும் இருக்கிற அந்த ஆத்மாவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு ஞானி. ஆக சாதாரண மனிதர்களுக்காக வந்தது இந்த சாஸ்திரங்கள். அப்போ அவனை ஒவ்வொரு வழியாக அவனை கொண்டு போகணும். ஜீவனை பரமாத்மாவுடன் புரிய வைப்பதற்கு, ஒன்றாக புரிய வைப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்குது, பல ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுலேருந்து அது, அதுலேருந்து அது, அதுலேருந்து அதுன்னு கூப்பிட்டு போகணும். முதல் ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது கர்மயோகம். கர்மயோகம் செய்து 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 அவன் மனம் தூய்மையடைந்த பிறகு அவனை ஞான யோக உபாசனைகளுக்கு கொண்டு வர வேண்டும், பக்திக்கு கொண்டு வர வேண்டும். கர்மயோகத்தின் மூலம் மனம் தூய்மையடைகிறது. உபாசனைகள் மூலம், பக்தி யோகத்தின் மூலம் மனம் ஒருமைப்படுகிறது, ஏகாகிரத சித்தை வருகிறது. அந்த ஏகாகிர சித்தம் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அவனுக்கு அந்த ஞான யோகத்திற்கு ஒரு யோக்கியத்தை கிடைக்கிறது. அப்போ ஞான யோகத்திற்கு ஞானத்தை பெற்று அவன் முக்தி அடைகிறான். இதுதான் கிரமம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படிங்கிற ஒரு கிரமம். அதனால தான் இந்த பகவத்கீதையில் சொல்லும்போதே முதல் 6 அத்தியாயத்துக்குள்ளே கர்மயோகம் வந்தது, அடுத்த 6 அத்தியாயத்துக்குள்ளே இந்த பக்தி யோகம் வந்தது, 3வது 6வது அத்தியாயத்தில் நமக்கு அந்த ஞான யோகம் வரப்போகுது.
இந்த கிரமத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கார். அதே அந்த ஒரு பெரிய கிரமத்தை இந்த 18 அத்தியாயங்களிலும் எந்த ஒரு கிரமம் இருந்ததோ அதே கிரமத்தை இந்த ஒரே அத்தியாயத்தில் 12வது அத்தியாயத்தில் கொண்டு வந்து காட்டுறார். கர்மயோகம், கர்மயோகத்திலிருந்து பக்தி யோகம், பக்தி யோகத்திலிருந்து ஞான யோகம் அப்படின்னு கொண்டு போகிறார். முதல்ல இந்த அத்தியாயத்தை ஆரம்பித்த போதே 12வது அத்தியாயம் இந்த பக்தி யோகம் ஆரம்பித்த போதே அர்ஜுனனுடைய ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. ஏவம் சததயுக்தா ஏ பக்தாக துவாம் பர்யுபாசத்தே ஏ சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு ஆரம்பித்தது. இந்த அத்தியாயத்தில் இந்த ஏவம் அப்படின்னு ஆரம்பித்தது இல்லையா, இந்த ஏவம்ங்கிறது போன அத்தியாயத்தோட தொடர்புடையது. போன அத்தியாயத்துக்கு பேர் விஸ்வரூப தர்ஷன யோகம்னு பேர். அங்கே விஸ்வரூபத்தை காமிச்சார் 11வது அத்தியாயத்தில். அந்த விஸ்வரூபத்தில் மனதை செலுத்தி யார் உபாசனைகள் செய்கிறானோ அவனுக்கும் அருவமாக இருக்கக்கூடிய நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தில் லயித்திருக்கக்கூடிய மனதை கொண்டவனுக்கும் இவர்களிடையே யார் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவனுடைய கேள்வி வந்தது. இந்த கேள்வியினால தான் இந்த அத்தியாயமே ஆரம்பித்தது. இந்த கேள்வியிலேயே ஒரு முரண்பாடு இருக்கு. அது எப்படி அந்த முரண்பாடு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க 2 வழிகள் இருந்ததுன்னா இந்த வழி பெருசா அந்த வழி பெருசான்னு கேட்கலாம். இப்போ இங்கேருந்து டெல்லிக்கு போக வேண்டியது இருக்குது. போவதற்கு ஒரு வழி இருக்குது. இங்கேருந்து ட்ரெயினில் போகலாம் அல்லதுனா ஏரோப்ளைனில் போகலாம். கிளம்புற இடமும் ஒன்று, அடையக்கூடிய இடமும் ஒன்று. அதனால் இந்த வழி ட்ரெயினில் செல்வது ரயில் வண்டியில் செல்வது உயர்ந்ததா அல்லது விமானத்தில் செல்வது உயர்ந்ததான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா 2ம் சமமானவை. சமமான அந்தஸ்து உடையவற்றை ஒப்பிட்டு எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல கேள்வி என்ன, இவனுடைய கேள்வி, அர்ஜுனனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, விஸ்வரூப தரிசனத்தை மனதிலே நிறுத்தி உபாசனைகள் செய்பவர்கள் அவர்களுடைய வழி உயர்ந்ததா, நிர்குண பிரம்மத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு. இந்த கேள்வி உடனே கிருஷ்ணர் பதில் நீ கேட்ட கேள்வியில் தவறு இருக்குன்னு சொல்லலை, ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு மேலே போகிறார் அவர். இந்த கேள்வி எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, இவன் இந்த ரயில் வண்டியில் போகிறது உயர்ந்ததா ஏரோப்ளைனில் போகிறது உயர்ந்ததான்னு கேட்கல. இங்கிருந்து அங்கே போய் சேர வேண்டும், அடையக்கூடிய இடம் ஒன்று, அந்த அடைவதற்கு இருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னாக்க, முக்தியை அடைவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அது ஞானம், நிர்குண பிரம்ம ஞானம். நிர்குணத்தை அடைகின்ற ஞானம்தான் முக்தியை கொடுக்கக்கூடியது. அந்த நிர்குண பிரம்மத்தை அடைவதற்கு இந்த சகுணோபாசனை, விஸ்வரூப தரிசன உபாசனை இவையெல்லாம் ஒரு வழி. அப்போ இந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது ஒரு படிக்கட். அந்த படிக்கட்டை தாண்டி தான் அடுத்த படிக்கே செல்ல முடியும். இங்கிருந்து மாடிக்கு போக வேண்டியது ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு வச்சுப்போம். படிக்கட்டு இருக்குது, 5 படிக்கட்டுகள் இருக்கின்றன. 5 படிக்கட்டில் எந்த படிக்கட்டு உயர்ந்தது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. 2வதுன்னு இருந்தால் தான் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு இது பெருசா அது பெருசான்னு கேட்க முடியும். இருக்கிறதே ஒரே ஒரு வழி தான், 5 படிக்கட்டுகள் தான். 4வது படி பெருசா 5வது படி பெருசா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. கிருஷ்ணர் இந்த இடத்துல பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னாக்க, விஸ்வரூப தரிசனத்தில் யார் உபாசனைகள் செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். மையாவேஷ்ய மனோயே மாம் நித்தியயுக்தா உபாசத்தே ஸ்ரத்தையா பரையா உபேதாக தே மே யுக்ததமா மதாக அப்படின்னு சொல்லிட்டார்.
யார் இந்த விஸ்வரூப தரிசனத்திலே தங்களுடைய மனதை செலுத்தி அதிலேயே நித்தியுக்தர்களாக இருந்து கொண்டு உபாசனைகள் செய்கிறார்களோ, சிறந்த ஸ்ரத்தை உடையவர்களாக, ஸ்ரத்தையா பரையா உபேதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஸ்ரத்தையுடன் இருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கார், ஏது அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசத்தே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்யம்யேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய தே பிராப்னுவந்தி மாமேவ அப்படின்னு சொல்லிட்டார். யார் அந்த நிர்குணத்தை உபாசனைகள் செய்கிறார்களோ, நிர்குணத்தை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? இந்த இரண்டிலே எது பெருசு அப்படின்னு கேள்வி. ஒன்றை பெரிதுன்னு சொல்லி இன்னொன்று வழியாக என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். சகுணோபாசனை, அந்த விஸ்வரூப தரிசன உபாசனை உயர்ந்தது, நிர்குணத்தின் வழியாக என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். நிர்குணத்தின் வழியாக அவன் என்னை அடைகிறான் அப்படின்னாக்கா சகுணத்தின் வழியாக என்னை அடையவில்லைன்னு ஆயிடுறது. 5 படிக்கட்டுகள் இருக்குது, 5வது படியிலிருந்து மேல் தளத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். 4வது தளம் பெருசா 5வது தளம் பெருசான்னு இவன் கேட்டிருக்கான் கேள்வி. 5வது படிக்கட்டு பெருசா 4வது படிக்கட்டு பெருசா அப்படின்னு. 4வது படிக்கட்டு பெருசு, 5வது படிக்கட்டிலிருந்து மாடிக்கு வந்து சேரலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஏன் 5வது படிக்கட்டை சொல்லலை அப்படின்னாக்கா 5வது படிக்கட்டு 5வது படிக்கட்டிலிருந்து வருவது, அந்த இடத்திற்கு வருவதுங்கிறது மனிதனுக்கு பெரிய அடிப்படை தேவைகள் இருக்கு. அவன் சத்துவத்தில் நிலை பெற்றிருக்கணும், விஸ்வரூப தரிசனங்கள்லாம் பெற்றிருக்கணும், எவ்வளவோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதுக்கு வர வேண்டும். அந்த நிர்குணோபாசனைங்கிறது ரொம்ப கடினமானது. அதனால தான் சொல்லிட்டார், கிளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசம். கடினம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் வேண்டும். அது வழியாக தான் மோட்சம் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. விஸ்வரூப தரிசனையில் இருக்கிறவர்களுக்கு ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராகான்னு 6வது ஸ்லோகத்திலேருந்து எடுத்தார். அவர்களை விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கக்கூடியவர்கள், விஸ்வரூப தரிசனத்தை தியானம் பண்ணக்கூடிய, சகுணோபாசனை செய்யக்கூடிய, எல்லா இடத்திலும் இறைவனை காணக்கூடியவர்களாக இருக்கின்ற பக்தர்களை நான் கை தூக்கி விடுகிறேன். பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா அப்படிங்கிறார். நான் அவர்களை கை தூக்கி விடுகிறேன். சகுணோபாசனையிலிருந்து நிர்குணோபாசனைக்கு நான் அவர்களை கொண்டு செல்கிறேன் அப்படிங்கிறார். எல்லா இடங்களிலும் விஸ்வரூபத்தை காண்கின்ற மயி ஆவேஷித சேதசாம் அப்படிங்கிறது ஆச்சாரியர் எழுதுறாருங்க. மயி விஸ்வரூபே ஆவேஷிதம் சமாஹிதம் பிரவேசிதம் சேதா ஏஷாம் தே அப்படின்னு எழுதுறார். யாருடைய மனம் எல்லாம் அந்த விஸ்வரூபத்தில் எடுத்த எல்லா இடங்களிலும் இறைவனை காண்கிறார்களோ அந்த பக்தர்களை சமுத்தர்த்தா பவாமி, நான் அவர்களை தூக்கி விடுகிறேன். மிருத்யு சம்சார சாகராத் சமுத்தர்த்தா பவாமி. தியானத்தின் மூலம் அடையக்கூடிய மிகப்பெரிய பலன் அப்படின்னாக்க இந்த விஸ்வரூப தரிசனம். பக்தியின் மூலம் அடையக்கூடிய அந்த மிகப்பெரிய பலன் அந்த விஸ்வரூப தரிசனம். அதை விட ஒரு பெரிய பலனை அடைந்து விட முடியாது. அந்த விஸ்வரூப தரிசனத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடியது நிர்குணமானது. விஸ்வரூபமில் அந்த ரூபங்கள் இருக்கு, இன்னும் சரூபமாக சகுணமாக இருக்கின்றது. சகுணத்திலிருந்து நிர்குணத்திற்கு எடுத்துன்னு போகிறது. அந்த இடத்துல கிரேஸ் வேண்டிருக்கு, இறைவனுடைய கருணை. அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், தேஷாம் அகம் சமுத்தர்த்தா பவாமி, நான் அவர்களை கை தூக்கி விடுபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் முதல்ல அந்த சகுண பிரம்மத்தில் மனதை செலுத்துங்கள் அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். மை ஏவ மன ஆதத்ஸ்வ மை புத்திம் நிவேஷய
நிவசிஷ்யசி மய்யேவ அதவூர்த்வம் ந சம்சயா. ஆக எல்லா இடத்திலும் இந்த விஸ்வரூபத்தை கண்டு விஸ்வரூபத்திலேயே மனதை செலுத்தி புத்தியை செலுத்தி உபாசனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மையேவ நிவசிஷ்யசி, என்னிலேயே நீ இருந்து விடுவாய், புகுந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நிச்சயேன மதாத்மனா மயி நிவாசம் கரிஷ்யசி ஏவ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அப்படி சகுணோபாசனையே விஸ்வரூப தரிசனத்தில் உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம சொன்னோம் இல்லையா, கர்மயோகத்திலிருந்து பக்தி யோகம், பக்தி யோகத்திலிருந்து ஞான யோகம். அப்படி நேரடியாக இந்த பக்தி யோகத்துக்கு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நமக்கு என்னமோ இல்லை பெருசாக பக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பக்திங்கிறது ஏதோ ஒரு பேருக்கு இருக்குது, நமக்கெல்லாம் இன்னும் தகுதி வரணும்னா இன்னும் நிறையா போகணும். அது விஸ்வரூப தரிசனம்ங்கிறது, அது சகுணோபாசனைங்கிறது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறது இல்லை. சகுணோபாசனை இருக்கா என்ன, எல்லோரையும் நம்ம வந்து இறைவனுடைய அம்சமாக பார்க்கலாமா? இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவராக தனித்தனி மனிதர்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அப்படி இருக்கும்போது நேரடியாக எல்லாரையும் ஒன்றாக பார்ப்பதுங்கிறது முடியாத காரியம். எல்லோரையும் அந்த இறைவனின் அவதாரமாக அம்சமாக, இறைவன் வந்து எல்லோருக்குள்ளும் இருக்கிறான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு சொல்லியிருக்க. ஈஸ்வரன் இருந்து கொண்டு ஒவ்வொருவரையும் இயக்கி கொண்டு இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. கோபிகைகள் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது கிருஷ்ணனை பற்றி அந்த கோபிகா கீதத்தில் பாடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு அந்த கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கிறது. பார்க்குற இடங்கள்லாம் கிருஷ்ணன் இருக்கும், எல்லோரிலும் இருப்பவன் கிருஷ்ணன் அப்படின்னு அவர்களுக்கு தெரியுது. அந்த சர்வாத்ம பாவம் தெரியுது. நகலு கோபிகா கிருஷ்ணா நந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்ம திருக்கு அப்படிங்கிறார். ஓ கிருஷ்ணா, நீ வந்து ஏதோ எங்களுடன் நீங்கள் விளையாடி கொண்டிருப்பவனாக இல்லை. அந்த நந்தன் இருந்தானே, அவனுடைய மகனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதல்ல அல்ல. தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தவன் அல்ல, அப்படி அல்ல. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா என்றால் அகில தேகினாம் அந்தராத்ம திருக்கு. தேகிகள் யாரெல்லாம் உடல் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உள்ளே இருந்து கொண்டு அந்தராத்ம திருக்கு, உள்ளே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவனாக, இயக்கி கொண்டிருப்பவனாக இருக்கிறீர்கள். வாசுதேவன் அப்படிங்கிற சொல்லுக்கே அதுதான் அர்த்தம். வசிக்கின்ற வசித்தல் அப்படின்னா இருத்தல் அர்த்தம், இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். உயிர் உள்ளவர்களுக்கு வசிக்கிறார்கள்னு பெயர். அப்படி வாசம் செய்வதற்கு ஆதாரமாக இருப்பவன், உள்ளே இருப்பவன். அதனால தான் அவனுக்கு வாசுதேவன் பெயர். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் புவனத்ரயம். இந்த புவனத்ரயம், இந்த 3 உலகங்களும் இந்த வசிக்கின்றன அப்படின்னா எதனால் அப்படின்னா அவன் உள்ளே இருக்கின்றான். இந்த உலகத்தில் 3 உலகங்கள் இருக்கின்றன. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். சர்வபூத நிவாசோசி வாசுதேவன் மோஸ்துதே. சர்வபூத நிவாசா, ஒவ்வொரு மனிதனிலும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் அவன் வசித்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் வாசுதேவன் பேர். அப்படி தியானம் செய்பவர்கள் அபூர்வம். அப்படி கிருஷ்ணனை, பரமாத்மாவை பக்தி செலுத்துபவர்கள் மிக 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 அபூர்வமாச்சு. ஏதோ 1000ல் 1 2000ல் பெரிய பக்தர்கள்லாம் சேர்த்தாக்கா அதில் ஏதோ 1000ல் ஒருத்தராக இருக்கலாம். அப்படி பண்ணக்கூடியவர்கள் நேராக அந்த நிலைக்கு யாராலும் போயிட முடியாது. அதனால அதுக்கு ஒரு வழி கொடுக்கணும். எப்படி கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு ஒரு படி கொடுத்தாரோ, இந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறதே ஒரு பெரிய நிலை. அதை அடைவதற்கே பல ஸ்டெப்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த விஸ்வரூப தரிசனத்திற்கு ஒரு ஸ்டெப்பாக, ஒரு படியாக அடுத்த ஸ்லோகம், இந்த 9வது ஸ்லோகம் சொல்கிறது, ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் பரமாத்மாவை, கிருஷ்ணனை பார்க்கணும்னு இல்லை. ஒரு இடத்திலே பாருங்கள். முதல்ல
ஒரு பிரதிமையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஒரு உருவக்கடவுளை எடுத்துக்கொள்ளுங்கள், சித்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு படத்தை எடுத்துக்கொள்ள, எதையாவது ஒன்று எடுத்துக்கணும். ஒரு பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள், கிருஷ்ணரோ ராமரோ கணேசரோ முருகரோ காளி தேவியோ, இப்படி எந்த விதமான தெய்வத்தையும் எடுத்து கொள்ளலாம், எந்த விதமான மந்திரங்களையும் வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் அப்படி ஒரு இடத்துல நம்மளுடைய மனதை கொண்டு வந்து பழகி 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 முதல்ல ஒரு இடத்துல காண பார்க்கணும். எல்லா நேரத்திலையும் அந்த இடத்துல எல்லா இடங்களிலும் நம்மளுடைய மனதை கொண்டு வந்து நிறுத்தி விட முடியாது. இறைவன் எல்லா இடத்துலையும் பார்த்து விட முடியாது. அதனால ஒரு இடத்தில் பார்க்கணும். எல்லா நேரங்களிலும் இறைவனை பார்த்து விட முடியாது. நம்மளுடைய மனம் அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கு. அதனால ஒரு நேரம் கார்த்தாலேயோ சாயங்காலமோ உட்கார்ந்து அதற்குன்னு ஒழித்து வைத்து முதல்ல அந்த இடத்துல அந்த நேரத்தில், எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் இறைவன் இருக்கிறான், நம்மால் பார்க்க முடியலை. அதனால ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட பெயரிலே மனதை செலுத்தி அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். பெரிய இப்போது மார்கழி மாதம் வந்ததுன்னா, இந்த கார்த்திகை மாதம்லாம் வந்ததுன்னா, இந்த ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்காக எத்தனையோ பேர் மாலை போட்டுன்னு போகிறா. வருஷம் ஃபுல்லாக ஐயப்பன் இருக்கார். ஏன் அந்த 2 மாதம் 1 மாதம் அவர்களுடைய மனதை அந்த நேரத்திலே கொண்டு போய் இறைவனிடம் செலுத்துவதற்கு அவர்கள் பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி காலங்காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மனசை பழக்கப்படுத்தணும். எல்லா நேரத்திலையும் இருக்கார் இறைவன். அந்த நேரத்திலே எந்த விதமான நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. மற்றவர்களிடமிருந்து ஒரு ஃபோன் வராது. இப்படிலாம் இருக்குது. ஆக இதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த ஒரு நிலையை நாம் பழக்கப்படுத்தி கொள்ளணும். கோவில் இருக்கக்கூடிய தாத்பரியமும் அதுதான். எதுக்காக இந்த கோவில்லாம் இருக்குது? எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன. எதுக்காக இருக்குது? மற்ற இடங்களிலேயே செல்லும் பொழுது நாம் சந்தைக்கு செல்கிறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், வெவ்வேறு என்னமோலாம் பேசுகிறோம். ஆனால் கோவிலுக்கு வந்த உடனே நாம் அந்த வெளி விஷயங்களை எல்லாம் விட்டு விடுகிறோம். அதெல்லாம் இல்லாமல் நிறுத்தி வைத்து விட்டு இறை சிந்தனையை கொடுக்க வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக இந்த கோவில்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அதை பெற வேண்டும். மற்ற விஷயங்களை இங்கே கொண்டு வர வேண்டாம், மனதிலே கொண்டு வரக்கூடாது, அப்படி நிறுத்துவதற்காக. இதெல்லாம் இந்த ஆலம்பனத்தோட ஒரு பெரிய தத்துவம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் 9வது ஸ்லோகத்திலே, அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன தத்தோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய அப்படின்னு சொல்கிறார். எல்லா இடங்களிலும் அந்த விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு முடியாவிட்டால் அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி அப்படிங்கிறார். மனதை அந்த விஸ்வரூபத்திலே நிலைநிறுத்துவதற்கு முடியாமல் போனால் அப்படிங்கிறார். ஒரு படி கொடுத்துட்டார். பெரிய அந்த பெரிய இடத்துல இருக்கிற எல்லா இடங்களிலும் அந்த இறைவனை பார்க்கணுங்கிறது முடியலை. அப்படி முடியாத போது என்ன வழி அப்படின்னு 3 ஸ்டெப்பு கொடுக்குறார். அந்த இடத்துல கொண்டு வரார். மதுசூதன சரஸ்வதி எழுதும்போது சொல்கிறார், சகுண பிரம்ம தியான அசக்தானாம் சக்தி தாரதம்யேன 3 சாதனானி 3 ஸ்லோக்கைஹி விதத்தே அப்படிங்கிறார். அந்த எல்லா இடங்களிலும் சகுண பிரம்மமான அந்த விஸ்வரூப தரிசனத்தில் மனதை செலுத்துவதற்கு முடியாதவர்களுக்கு, அவர்களுக்கு முடிந்த வகையிலே யார் யாருக்கு எப்படி முடியுமோ அப்படி அவர்களுக்காக 3 படிகளை கொடுக்கிறார் அப்படிங்கிறார். சக்தி தாரதம்யேன, ஒவ்வொருவருக்கும் எப்படி முடிகிறதோ அப்படி அவர்களுக்கு தகுந்தது போல் 3 படிக்கட்டுகள் கொடுக்கிறார். 3 சாதனானி 3 ஸ்லோக்கைஹி, 3 சாதனங்களை கொடுக்கிறார். முதல்ல ஒரு சாதனம், அதுக்கப்புறம் ஒரு சாதனம், அதுக்கு ஒரு அப்புறம் சாதனம், கடைசியாக அதுக்கப்புறம் அந்த விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூபத்துக்கு அப்புறம் நிர்குண உபாசனை. இப்படி 5 விதமான படிக்கட்டுகள் இருக்கு. இப்போ முதல்ல இருக்கிறது கீழ்ப்படி. அதை கடைசியில் சொல்ல போகிறார். அந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய படியே 10வது ஸ்லோகம்.
அதுக்கு மேலே இருக்கக்கூடியது 9வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். 9வது ஸ்லோகம்லேருந்து அந்த விஸ்வரூப தரிசனம் வரும். விஸ்வரூப தரிசனத்துக்கு மனசிலேயே செலுத்த முடியவில்லை என்றால் என்ன படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கீழே சொல்கிறார். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரதமம் பிரதிமாதவ் அப்படிங்கிறார். இறைவனுடைய சின்னத்திலே ஒரு படமோ அல்லது ஒரு சிலையோ வைத்துக்கொண்டு அதை வழிபடுங்கள் அப்படிங்கிறார். பாஹ்யே பகவத் தியான அபியாசா அப்படிங்கிறார். வெளியிலே இறைவனை வைத்து அதிலே இறைவனை தியானம் செய்து, அதிலே ஆவாகனம் செய்து தியானம் செய்து அபியாசம் செய்ய வேண்டும். இதுக்கு பேர் அபியாச யோகம் அப்படிங்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த பிரதிமைன்னு சிலையிலேன்னு வச்சுக்கலாம். அந்த சிலையிலே நாம் ஒரு தியானம் பண்ணும்போது என்ன நினைக்கிறோம், மனதிலே ஒரு உருவத்தை கற்பித்து கொள்கிறோம். சிவபெருமானோ இல்லை மகாவிஷ்ணுவோ இல்லை விநாயகரோ முருகரோ, இப்படி எந்த ஒரு இறைவன் நமக்கு பிடித்திருக்கிறதோ அந்த இறைவனுடைய உருவத்தை நாம் கற்பனை பண்ணிக்கொள்கிறோம் நம்ம மனதிலே. அந்த கற்பனைக்கு ஒரு சப்போர்ட்டாக, அந்த கற்பனை உருவாவதற்கு ஒரு சப்போர்ட்டுக்கு பேர் ஆலம்பனம்னு பேர். அந்த ஆலம்பனமாக இருக்கக்கூடியது வெளியே இருக்கக்கூடிய அந்த விநாயகர் படமோ முருகரோட படமோ, இப்படி அதுதான் இஷ்ட தெய்வம்னு பெயர். அந்த இஷ்ட தெய்வத்தோட கோவில், இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான நேரம் காலம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த எல்லா விதமான தியானத்தையும் செய்யணும். அதில் அதுதான் இங்கே சொல்கிறார், அத்தசித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம். என்னுடைய அந்த விஸ்வரூபத்திலே மனதை வைக்க முடியாதவர்கள், ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சிடலாம், தீர்க்கமாக வைக்கணும். அதனால தான் ஸ்திரம்னு வேற ஒரு வார்த்தை போட்டார் இங்கே. ஸ்திரம் அச்சலம் ந சக்னோஷி சேத். உன்னால் அந்த திடமாக அந்த விஸ்வரூபத்தின் மீது மனதை செலுத்த முடியாவிட்டால் என்ன பண்ணணும்? அபியாச யோகேன மாம் இச்சாப்தும் தனஞ்சய. அபியாச யோகத்தின் மூலமாக என்னை அடைவதற்கு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அபியாச யோகம்னா என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார் ஆச்சாரியர். சித்தஸ்ய ஏகஸ்மின் ஆலம்பனே சர்வதா சமாஹிருத்திய புனః ஸ்தாபனம் அபியாசா. மனதை வெளி விஷயங்களிலிருந்து மீண்டும் மீண்டும் இழுத்து அந்த ஒரே ஆலம்பனத்தின் மீது செலுத்துவதற்கு பெயர் அபியாச யோகம்னு பெயர், தியானம்னு பெயர், உபாசனைன்னு பெயர். வெளி விஷயங்களிலே மனதை செல்ல விடாமல் மீண்டும் மீண்டும் சமாஹிருத்திய வெளியிலிருந்து இழுத்து புனః சமாஹிருத்திய. ஓடுமா மனதோட இயல்பே அப்படி தான், ஓடக்கூடியது மனதின் இயல்பு. அதனால வெளியே ஓடக்கூடிய அந்த மனதை புனః சமாஹிருத்திய மீண்டும் மீண்டும் இழுத்து ஸ்தாபனம் ஆலம்பனே ஸ்தாபனம். அந்த ஆலம்பனமாக இதில் இருக்கிறதோ அந்த ஆலம்பனத்தில் மனதை நிலைநிறுத்துவதற்கு பெயர் அபியாசம். அப்படி செய்யக்கூடிய யோகம் இருக்கே அதுக்கு பேர் தான் அபியாச யோகம்னு பெயர். அது சமாதான லட்சணம், மனதை அந்த ஒருநிலைப்படுத்துவது ஒருமுகப்படுத்துவது, அதுதான் அந்த அபியாச யோகம்ங்கிறதுக்கு பெயர். அப்படிப்பட்ட அந்த அபியாச யோகத்தினால அதை செய்து 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 அதன் மூலமாக அதன் பிறகு அந்த விஸ்வரூபத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். நிர்குணோபாசனை 5வது படின்னு வச்சுக்கணும். அந்த விஸ்வரூப தியானத்தை 4வது படின்னு வச்சுருந்தாக்க அந்த 4வது படிக்கு நேரடியாக போக முடியாது. இப்படி இஷ்ட தெய்வத்தின் மூலமாக போவது 3வது படி. 3வது படியை சொல்லிட்டார். 3வது படியிலேருந்து 4வது படிக்கு போகலாம் அப்படின்னு. நமக்கு ஒரு கேள்வி வரும், நேரடியாக எப்படி 3வது படிக்கு போகிறது? அதுக்கும் அது ஒரு பதில் சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அபியாசே அப்படி அசமர்த்தஹாசி. ஏன்னா இந்த 9வது ஸ்லோகம் வரல நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ 10வது ஸ்லோகம் இப்போ இந்த வாரம் பார்க்குறோம். அபியாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. இஷ்ட தெய்வத்தை மனதிலே சிந்திப்பது, தியானம் செய்வது, இதெல்லாம் பக்தி யோகத்தோட சாரம். அந்த பக்தி யோகத்திலே மனதை நிலைநிறுத்த முடியாதவர்கள், அந்த ஆலம்பனத்திலே மனதை நிலையாக வைக்க முடியாதவர்கள், அபியாச யோகத்தை செய்ய முடியாதவர்கள்,
அவர்களுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த 10வது ஸ்லோகம் சொல்கிறார். கர்மயோகம் அப்படிங்கிறார். கர்மயோகத்திலேயே 2 இருக்குது. கர்மயோகம் அப்படின்னாக்கே யார் கர்மங்கள் செய்வார்கள் அப்படின்னாக்கே, மனம் யாருக்கு ரஜஸில் இருக்கிறதோ, தமசில் இருக்கிறவன் தூங்குவான், செயலே செய்ய மாட்டான், அஞ்ஞானத்தில் மூழ்கி இருப்பான். அப்போ மனம் எப்பொழுது ரஜஸுக்கு வருகிறதோ, ரஜோகுணத்தில் இருக்கிறதோ, அப்போது அவனுக்கு அந்த கர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனசிலே ஒரு எண்ணம் வரும். அப்படியே அந்த ரஜோகுணம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையடைந்து சத்வகுணமாக மாறும்போது அந்த கர்மமே கர்மயோகமாக மாறும். கர்மங்கள் செய்ய வேண்டும், கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய வேண்டும். கர்மயோகம் செய்து கொஞ்சம் சித்தம் சுத்தமடைந்த பிறகு பக்தி யோகத்திற்கு போகணும், பக்திக்கு பிறகு ஞானத்துக்கு போகணும். இதுதான் வழி. இப்போ ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த 10வது ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கிறது. சத்வகுணத்துடன் இருந்தது மனம் அப்படின்னா அவனுக்கு அந்த அபியாச யோகம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு இடத்திலே அமர்ந்தானே ஆனால் கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த தியானத்திலே அவனால் ஈடுபட முடியும், மனம் சத்துவத்திலே ஆழ்ந்திருந்தால். அப்படி சத்துவத்தில் ஆழ்ந்து செல்லாமல் இருந்தால், மனம் ரஜசிலே இருந்தால், அப்போது இந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த ரஜசுக்கும் சத்துவத்திற்கும் நடுவில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. செயல்கள் புரிகிற கர்மங்கள் செய்பவர்கள் எவ்வளவோ பேர். கர்மங்களிலே பலவிதமான கர்மங்கள் இருக்கு. எது செய்ய வேண்டிய கர்மங்களோ அதற்கு பேர் விஹித கர்மங்கள்னு பெயர். விஹித கர்மங்களை செய்தால், விஹித கர்மங்கள்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கர்மங்கள், இதை இவன் செய்ய வேண்டும் என்று யாருக்கு எந்த கடமை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்பவனுக்கு விஹித கர்மங்களை செய்பவன் என்று பெயர். அப்படி அதை செய்வதன் மூலம் அவனுக்கு, ஒரு மனிதனுக்கு சித்த சுத்தி ஏற்படும். அது அந்த பலனை விரும்பி கூட அவன் செய்யலாம், இல்லைன்னு சொல்லலை. தர்மத்துடன் செய்யக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். அதனால தான் சாஸ்திர விகித கர்மம்னு நான் சொன்னேன். அதர்மமாக இல்லாத கர்மங்கள் எது இருக்கோ அதெல்லாம் கூட இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அதர்மங்கள் இல்லாத கர்மங்கள், விகித கர்மமாக இருக்கக்கூடிய கர்மங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை செய்ய வேண்டும். எந்த கர்மங்களை சாஸ்திரங்கள் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதோ, நிஷித்த கர்மங்கள் இருக்கிறதோ அதை செய்யக்கூடாது. நிஷித்த கர்மங்களை செய்யும்போது அவனுக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரவே முடியாது. விகித கர்மங்களை பலனை விரும்பி செய்தாலும் கூட அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துடுவான். அதுதான் அடுத்த 1வது ஸ்டெப்பாக சொல்ல போகிறார். அப்படி செய்கின்றவன் முதல்ல அவனுக்கு கொஞ்சம் அந்த ரஜஸிலிருந்து சத்வத்திற்கு மனம் திரும்புகிறது. அப்படி சத்வத்திற்கு திரும்பியவன் அதற்கப்புறம் அந்த செயல்களை செய்யும்போது பலனை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறான். இறைவனுக்காக செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறான். செயல்களை செய்து எல்லாவற்றையும் இறைவனுக்காகவேன்னு சொல்கிறான். இறைவனுடைய செயல்களை மட்டும் செய்கிறான். அப்படி செய்தும் கூட ஒருவன் அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அபியாச யோகத்தை செய்ய முடியாதவர்கள், அபியாசே அப்பி அசமர்த்தகாசி, அபியாச யோகத்தை செய்ய முடியாதவர்களாக இருந்தால் மத்கர்ம பரமோபவ அப்படிங்கிறார். என்னுடைய செயல்களை செய் அப்படிங்கிறார். செய்பவனாக இரு. மதர்த்தமபி கர்மாணி குர்வன்னு, எனக்காக செயல்களை செய்தவனாக இருந்தாலும் சித்திம் அவாப்சி, சித்தியை நீ அடைகிறாய் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய பலனை நீ பெறுகிறாய் அப்படி. அதனால தான் நிறைய இடத்துல பார்க்குறோம், எத்தனையோ பேர் கர்மங்களை செய்தவர்கள், இத்தனை நாள் எனக்கு எல்லாம் வேண்டும் சொல்லி தனக்காக செயல்களை புரிந்தவர்கள் கூட. அதனால தான் நம்மளுடைய ஆசிரமங்கள் இருக்கின்ற 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், 4 ஆசிரமங்கள்.
கிரகஸ்தர்களுக்கு காமிய கர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. செயல்களை செய்து அதனுடைய பலனை எதிர்பார்த்து செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அப்படி அவர்கள் செய்தாலும் கூட கொஞ்ச நாளில் அவர்களுடைய மனம் தூய்மையடைந்து அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம்னு வந்த பிறகு வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே அவர்களுக்கு பலனை எதிர்பார்க்காமல் இருப்பவர்கள், அதிலே பலனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் இருப்பார்கள். நான் செயலை செய்தாலும் பரவாயில்லை, இறைவனுடைய செயல்களை செய்கிறேன், இறைவனுக்காக செயல்களை செய்கிறேன், எனக்கு எந்த பலனும் வரவேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியவர்கள். அதனால தான் இது மதர்த்தமபி கர்மாணி அப்படின்னு சொல்லியிருக்கார். எனக்காக என்னையே நோக்கமாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றனவே, அதன் வழியாக செய்தாலும் கூட ஒருவனுக்கு அந்த சித்திம் அவாப்ஸ்யசி, சித்தியை பெறுகிறான். சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க பிரம்மபாவ லக்ஷணாம் சித்திம் அப்படிங்கிறது. பிரம்மபாவனையை அடையக்கூடியது. பிரம்மபாவனையை எப்படி அடைய முடியும், நிர்குண பிரம்மத்தை எப்படி அடைய முடியும்னா அதற்கு வழி என்னென்ன, சத்வசுத்தி யோக ஞான பிராப்தித்வாரேன அப்படின்னு ஆச்சாரியர் எழுதியிருக்கார். மனம் சத்வத்திற்கு வந்து விடுகிறது. சத்துவம் மனம் தூய்மை அடைந்து விடுகிறது. சுத்தின தூய்மை அடைகிறது. சத்துவம்னா மனம், தூய்மை கொண்ட மனம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக அபியாச யோகம் வருகிறது, அதன் மேலே ஞானம் வருகிறது. இப்படியாக அந்த வழியை காமிக்கிறார். அபியாசே அப்படி அசமர்த்தா அசி அசக்தா அசி தர்ஹி மத்கர்ம பரமஹா பவா, என்னுடைய செயல்களை செய்பவனாக ஆகிவிடு. மதர்த்தம் கர்ம மத்கர்ம, எனக்காக செயல் செய்வது. அதனால தான் நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் எல்லாமே வச்சிருக்கார். கர்மயோகம் இருக்கு. கர்மயோகத்தை கொண்டு வந்ததோட நோக்கமே அதுதான். மனிதர்களுடைய முதல் படி கர்மயோகம் அதில் வந்திருக்கணும். செயல்களை அதனுடைய பலன் எதிர்பாராமல் செய்து அவற்றை எல்லாம் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மத் பிரீணார்த்தம் கர்ம மத்கர்ம, என்னை திருப்தி செய்வதற்காக செயல்கள் என்ன செய்யப்படுகின்றனவோ அவையெல்லாம் மத்கர்ம. நரநாராயண சேவைன்னு கொண்டு வந்தார். எத்தனையோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இறைவனை சிலைகளில் மட்டும் பார்க்காமல் இறைவனை வாழ்கின்ற மனிதர்களில் பாருங்கள் அப்படிங்கிறார் அவர். மனிதர்களில் இறைவனை கண்டு சேவை செய் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் இந்த கர்மயோகத்தில் வரக்கூடியவை. அப்படி கர்மயோகத்தை செய்து தது ஏகனிஷ்டோபவ அப்படிங்கிறார். அதையே செய்பவனாக ஆகிவிட வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி செய்தால் என்ன ஆறுது அப்படின்னா, அபியாசேன வினா மதர்த்தமபி கர்மாணி கேவலம் குர்வன், அந்த அபியாச யோகத்துக்கு இவன் தகுதியுடையவனாக ஆகிவிடுகிறான். வெறும் இந்த கர்மயோகங்களை செய்வதன் மூலமே சத்வசுத்தி யோக ஞான பிராப்தித்வாரேன அவாப்ஸ்யசி அப்படிங்கிறார். மனம் தூய்மையடைந்து அதன் பிறகு ஞானத்தை பெறுகிறான். ஞானத்திற்கு பெறுவதற்கு முன்னால் அந்த யோகத்தை பெறுகிறான். யோகத்தை பெற்று ஞானத்தை பெற்று இப்படியாக மேலே ஒவ்வொரு படியாக செல்கிறான். இது அந்த ஒருவன் யாருக்கு ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் இருப்பவனுக்கு இது இருந்தது. முழுக்க முழுக்க ரஜஸில் இருக்கக்கூடியவனுக்கு இன்னும் அது 1வது படியாக அதை சொல்கிறார் இந்த இடத்துல. அதை ததப்பி அசக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆஸ்ரிதா. அப்படி கர்மத்தை யோகமாக செய்யாமல் இருப்பவனாக இருந்தாலும் கூட கர்மத்தின் பலனை விரும்பாமல் இருப்பவனாக இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது. நிறையா பேருக்கு கர்மங்களை செய்வார்கள், பலனை எதிர்பார்த்து செய்வார்கள். அப்படி இருந்தால் என்ன செய்யறது, அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். அதை ததப்பி அசக்தஹாசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதா சர்வ கர்ம ஃபலத்யாகம் ததः குரு யதாத்மவான். அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வேலை செய்து உங்களுக்கு விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி செயல்களை புரிந்து வேண்டியவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படின்னு சொல்லியிருக்கார். செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் செய்து, விகித கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து,
சாஸ்திரத்திற்கு விரோதமில்லாமல் எல்லா செயல்களையும் செய்து உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள், அவற்றை அதன் பலன்களை அனுபவியுங்கள். ஆனால் அதை அனுபவிக்கும் போது அதற்கு முன்னால் படைத்து விட்டு அனுபவியுங்கள். எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அதன் பிறகு அனுபவியுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி மனதை அடக்கி யதாத்மவான்னு சொல்லியிருக்கு. யதாத்மவானாக இருந்து கொண்டு அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்படி செய்யும்போது கூட மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். அத்தை ததப்பி அசக்தா அசி அத அத அப்படின்னாக்க முன்னாடி சொன்னதுபடி இல்லாமல் இருந்தால் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி என்ன சொன்னார்? கர்மயோகம் செய்து கர்மத்தின் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பவனுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகம் சொல்லித்து. இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, கர்மயோகத்தை செய்கிறான், பலனை எதிர்பார்த்து செய்கிறான் இவன். அப்படி செய்பவன் அவன் ஏன் எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, அவனுடைய மனம் பலனில் ஈடுபட்டதாக இருக்கிறது. பகிர் விஷய ஆகிருஷ்ட சேதஸ்துவாத் அப்படின்னு எழுதுகிறார் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள். பலனில் பகிர் விஷய ஆகிருஷ்ட சேதஸ்துவாத், அவனுடைய மனம் பலனில் ஈடுபட்டு அதில் லயித்திருக்கிறது. எனக்கு இந்த பலன் வேண்டும் என்று எண்ணி அவன் காரியங்களை செய்கிறான், கர்மங்களை செய்கிறான். அப்படி அவன் செய்பவனாக இருந்தால் இங்கே முன்னாடி சொன்னது படி செய்ய முடியாது, அதாவது பலனை எதிர்பாராமல் அவனால் செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்படி இருந்தால் மத்யோகம் ஆஸ்ரிதா, என்னையே சரண் என்று மனதில் எண்ணி, மதேக சரணத்துவம், என்னையே சரணம் என்று எண்ணி நான் என்னிடம் சரணமடைந்தவனாக இருந்து கொண்டு உன்னுடைய செயல்களை செய், எல்லா செயல்களையும் செய் அப்படின்னு சொல்லிட்டார். சர்வ கர்ம அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா கர்மங்களையும் செய்யலாம், எல்லா செயல்களையும் செய்து அதன் மூலமாக எவ்வளவு என்னென்னலாம் பலன் வேண்டுமோ அதையெல்லாம் பெற்று அனுபவி. ஆனால் அனுபவிப்பதற்கு முன்னால் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. மயி சர்வ கர்ம சமர்ப்பணம் மத்யோகா அப்படிங்கிற எல்லா கர்மங்களின் பலன்களையும் எனக்கு முதலில் சமர்ப்பணம் செய்துவிடு. பெரிய கார் வாங்கணும்னு நினச்சா வாங்குங்க. முதல்ல எங்கேயாவது ஒரு கோவிலில் எடுத்து கொண்டு வைத்து ஒரு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு பயன்படுத்த தொடங்குங்கள். ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வாங்குங்கள். முதல்ல ஒரு கிரகப்பிரவேசம் வைத்து, முதல்ல ஒரு விநாயகரை வைத்து ஒரு பெரிய நைவேத்தியம் செய்து, இது போன்று எதெல்லாம் வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதையெல்லாம் பெறலாம். ஆனால் பெறுவதற்கு தர்மத்தின் வழியில் பெற வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். தர்மத்தின் வழியில் பெறாமல் போனால் நமக்கே மனசில் குத்தம். எங்கேருந்தோ ஒரு கார் வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுப்போம், அதை எடுத்துன்னு கோவிலில் வைக்கிறதுக்கு நமக்கே குத்தம். அதனால் வைக்க மாட்டோம், வெளில தெரியாமல் வச்சுக்கணும்னு தான் பார்ப்போம், அது இல்லையா? அப்போது தர்மத்தின் வழியில் இந்த இறைவனிடம் நாம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தர்மத்தின் வழியில் வர ஆரம்பிச்சிடும். தர்மத்தின் வழியில் வர ஆரம்பித்தவுடன் மனம் தூய்மையாகும். அப்போ இந்த பலனை எதிர்பார்த்து செய்கின்ற செயலிலிருந்து பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற படிக்கு உயர்வோம். பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற படியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இஷ்ட தெய்வத்தின் மீது மனதை வைத்து தியானத்தில் அமர்வதற்கு, கர்மங்கள்னா ஓடி ஓடி செய்ய வேண்டியது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கு இல்லையா? அதை விட கடினமானது ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்வது. பலனை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்து 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 மனம் எப்பொழுது சத்துவத்தில் நிலை பெற்று விடுகிறதோ அதன் பிறகு ஒருவனால் ஒரு இடத்தில் உட்கார்ந்து மனதை செலுத்த முடியும். ராஜராஜ சோழன் பெரிய கோவில் கட்டினார் தஞ்சாவூரில். நாளைக்கு கும்பாபிஷேகம்னு வச்சிருக்கார். இன்றைக்கி முதல் நாள் அவருக்கு கனவுல சிவபெருமான் தோன்றி, உன்னுடைய பெரிய கோவில் இருக்குது, நல்லது தான், நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் உன்னுடைய கும்பாபிஷேகத்தை நாளைக்கு வச்சுக்காத, வேறு ஒரு நாள் வச்சுக்கோ. வேறு ஒரு ஊரில், திங்களூருங்கிற ஊரில் ஒரு பெரிய கோவில் இருக்குது, உன்னுடைய கோவிலை விட ஒரு பெரிய கோவில் இருக்குது, அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் இருக்குது, நான் அங்கே போகிறேன், அதனால் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். ராஜராஜனுக்கு பெரிய ஆச்சரியம்.
என்னடா அது, நம்மளுடைய பெரிய அரசவை இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அது திங்களூருங்கிற ஊர் வேற சொல்லியிருக்கார், அதுவும் நம்மளுடைய ஆட்சியின் கீழே தான் இருக்குது, அந்த இடத்துல ஏதோ பெரிய கோவில்னு வேற சொல்கிறார். எனக்கு தெரியாமல் என்னுடைய அரசாங்கத்துக்கு கீழே என்னோட ராஜதானியில் ராஜ்யத்தில் யார் அவ்வளவு பெரிய கோவில், என்னுடைய கோவிலை விட பெருசாக கட்டியிருக்காரு, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகிறார். போய் பார்த்தா திங்களூரில் ஒன்றுமே தெரியல, தேடி தேடி பார்க்கிறார். அப்புறம் போய் விசாரிக்கிறார் எல்லாரையும், எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்கிறார், இல்லை அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், பூசலாருன்னு ஒருத்தர், அவர் தான் சொல்லின்னு இருக்கார், எப்போ பார்த்தாலும் கோவில் கட்டுறேன்னு. அவர் வெறும்ன வாயில் சொல்லுவாரே தவிர ஒன்றும் கட்டினா மாதிரி தெரியலையே அப்படிம்பார். அப்புறமா தான் அவரை போய் பார்த்தா, ஆமாம், அவர் தான் மனசில் கட்டி வச்சிருக்கார் ஒரு கோவில். மனசுக்குள்ள ஒரு இஷ்ட தெய்வத்தை உள்ளே உட்கார வைத்து ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கிறார். அதுக்கு பெருசு ராஜராஜன் கட்டிய கோவில், அதற்கு முன்னால் சமமே இல்லை. இறைவனுடைய அத்தாட்சி இருக்கு. அப்போது வெளியே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ரஜஸின் மூலமாக செய்யக்கூடியவை, உள்ளே செய்யக்கூடிய இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு இருக்கிறதே அது சத்துவத்தினால் செய்யக்கூடியது. ரஜஸை தாண்டி சத்துவத்திற்கு வந்தால் உள்ளே செய்ய முடியும். உள்ளே யாருக்கு செய்ய முடியலையோ அவர்கள் தான் வெளியே செய்வார்கள். வெளியே இருக்கக்கூடியவையெல்லாம் தாண்டி அதனுடைய அவற்றையெல்லாம் கடந்து வருபவன் தான் இந்த இடத்துல உள்ளே இறைவனை பார்க்க முடியும். இறைவனை உள்ளே அந்தர்யாமியாக யார் பார்த்து விட்டானோ அவன்தான் எல்லா இடங்களிலும் விஸ்வரூபமாக இறைவனை பார்க்க முடியும். யார் எல்லா இடத்திலும் விஸ்வரூபமாக பார்த்து விட்டானோ, சகுணமாக பார்த்து விட்டானோ, அவனுக்கு நிர்குணமாக போவதற்கு தகுதி இருக்கிறது. அவனை தேஷாமகம் சமுத்தர்த்தா அப்படின்னு சொல்லிட்டார். அவனை அந்த நிர்குண உபாசனைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு. இப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முதல்ல காமிய கர்மங்களை தர்மத்தோடு செய்யக்கூடியதாக இருக்கணும். அதன் பிறகு கர்மங்களை காமியம் இல்லாமல் இறைவனுடைய செயல்களை செய்வதாக, பரோபகாரமாக செய்வதாக இருக்கலாம், அப்படி செய்ய வேண்டும். அதன் பிறகு இஷ்ட தெய்வத்திற்கு தியானத்திற்கு வரணும். அதன் பிறகு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அந்த தெய்வத்தை காண்பதற்காக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நிர்குணோபாசனைக்கு வர முடியும். இப்படியாக இந்த 5 படிக்கட்டுகளையும் இந்த இடத்துல காமிச்சிட்டார். சர்வ கர்ம ஃபலத்யாகம் ததः குரு யதாத்மவான். சர்வேஷாம் கர்மணாம் ஃபலசந்நியாசம். அந்த ஃபலசந்நியாசம் தான் சர்வ கர்ம ஃபலத்யாகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சர்வ கர்ம ஃபலத்தியாகத்துக்கு இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதியிருக்கிற அப்படின்னா ஃபலாபிசத்தியம் தியஜ. அந்த பலனிலே இருக்கக்கூடிய ஆசையை குறைத்துக்கொள், விட்டு விடு அப்படிங்கிறார். அனுபவி, பெரிதாக அதில் ஒட்டி கொள்ளாதே அப்படிங்கிறார். எப்படி பத்மபத்திரமிவாம்பசா அப்படின்னு சொல்லுவார், எப்படி தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டுவதில்லையோ ஆனால் தண்ணீரிலேயே அந்த தாமரை இலை இருக்கிறதோ அதுபோன்று இந்த உலகங்களை அனுபவித்துக்கொள், ஆனால் அதில் ஒரு பற்று இல்லாமல், பற்று வைக்காமல் யதாத்மவானாக இருந்து சையத சித்தகா அப்படிங்கிறார். மனதை அடக்கியவனாக இருந்து கொண்டு சையத சர்வேந்திரியகா ஆத்மவான் விவேகீச்சசன். மனதை நன்றாக அடக்கியவனாக இருந்து கொண்டு விவேக்கியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எல்லாருக்குமான ஒரு வழியை காட்டினது இந்த அத்தியாயம். மொத்த பகவத்கீதையோட நோக்கம் அந்த மோட்சம்னு சொன்னமே, அந்த மோட்சத்துக்கு உண்டான எல்லோருக்குமான மோட்ச பாதையை இங்கே காமிச்செடுத்து, ஒவ்வொருத்தருடைய தாரதமியத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி, சக்திக்கு தகுந்த மாதிரி, யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி படிப்படியாக ஒருவனை மேலே கொண்டு சென்று கர்மங்களிலிருந்து, கர்மயோகத்திலிருந்து, உபாசனையிலிருந்து, விஸ்வரூப தரிசனத்திலிருந்து நிர்குணோபாசனை வரலும் போய் அதன் பிறகு மோட்சங்கிற வரையிலும் இது காமிச்சிருக்கு. இப்படியாக இந்த 12வது அத்தியாயம் பண்ணுறது. இதுக்கு பிறகு இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத்.
ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.